அடுத்தது வெள்ளரிக்காய் அறுவடை பண்ண போகிறோங்க. வெள்ளரிக்காய் இன்றைக்கி எவ்வளோ காய் இருக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம். மழை பெஞ்சதுங்காட்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண் அடிச்சு கிடக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காய் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காய் ஒன்று இருக்குது பாருங்கள். இன்னும் பிஞ்சுகள் தான் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குதுங்க. இன்னும் இதெல்லாம் ஒரு 2-3 நாள் ஆயிரும். இன்றைக்கி ஒரு 2 காய் மட்டும்தான் கிடச்சிருக்கு. இன்றைக்கி வெள்ளரிக்காய் ஒரு 2 காய் கிடச்சிருக்கு. 2ஐயும் அறுவடை பண்ணியாச்சு. அடுத்தது கத்திரிக்காய் அறுவடை பண்ணிடலாங்க. நல்லா கொத்து கொத்தாக பிடிச்சிருக்குங்க கத்திரிக்காய். பிஞ்சுகள் தான் பார்த்திங்கன்னா இதுலேயே நிறைய இருக்குது. செடி வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. இனி இருக்கிறத பார்த்திங்கன்னா செடி வளரத்தான் நம்மளுக்கு காய்கள் வந்து அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த செடியில் ஒரு 2 காய் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் பிஞ்சு, இன்னும் 2-3 நாள் ஆகும். அதுக்கப்புறம் இதை அறுவடை பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா இன்னும் காய்கள் வைக்கல, பிஞ்சு தான் வச்சுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 செடி பக்கம் போட்டோம். இப்போ ஒரு 4-5 செடி தான் நம்மளுக்கு அறுவடை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லா செடியிலையுமே பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் தான் அதிகமாக இருக்குது. அடுத்தது இந்த செடியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதல் அறுவடைங்க. இதில் ஒரே ஒரு காய் ஒன்று இருக்குது. இன்னும் பிஞ்சு பார்த்திங்கன்னா இதுலேயும் நிறையாவே இருக்குது. களைப்பில் மட்டும் முதல்ல வந்துடுதுங்க. மழை பெஞ்சுது அப்படின்னா அது நிறையவே களைப்பில் வந்துடுதுங்க. இந்த செடியில் பார்த்திங்கன்னா ஒரு காய் இருக்குது. இன்றைக்கி ஒரு 4-5 காய் தாங்க கிடச்சிருக்கு கத்திரிக்காய். இந்த வெரைட்டி பேர் பவானி கத்திரின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காய்கள் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. அதையும் அறுவடை பண்ணிடலாம். போன டைம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அறுவடையில் ஒரே ஒரு காய் தான் கிடச்சிருந்தது. இப்போ வந்து இது செகண்ட் அறுவடை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 2 செடி தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு 3 காய் கிடச்சிருக்குதுங்க. இதில் இன்னும் பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா நல்லாவே நிறைய வச்சுருக்கு. பூக்களும் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. செடியும் நல்லாவே வந்துட்டுருக்குங்க. அப்படியே இன்றைக்கி ஒரு 3 காய் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த செடியிலேருந்து. அடுத்த அறுவடை வெண்டைக்காங்க. வெண்டைக்காய் வந்து நிறையவே காய்ச்சிருக்கு. இன்றைக்கி புதுசாக வந்து நிறைய செடிகளில் அறுவடை பண்ண போகிறோங்க வெண்டைக்காய். அதனால் நிறைய பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிடைக்க போகுது நம்மளுக்கு. இன்றைக்கி ஒரு 2 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் வந்து கிடைக்க போகுதுங்க. நிறைய வந்து முத்திருக்க காய்கள். இந்த பெயிண்ட் பக்கெட்டு 2 லிட்டர் பக்கெட்டுங்க. இன்றைக்கி இந்த பக்கெட் ஃபுல்லாக கிடச்சிருக்குது நம்மளுக்கு வெண்டைக்காய்ங்க. அடுத்த அறுவடை பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தக்காளிக்காங்க. தக்காளிக்காய் வந்து நிறையவே பழுத்திருக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டு தேவைக்கு அளவாக மட்டும் அறுவடை பண்ணிடலாங்க.
மழை பெஞ்சதுனால தக்காளி பழம் 1, 2 அழுகி இருக்குதுங்க. நல்லா இருக்கிற தக்காளி பழத்தை மட்டும் இன்றைக்கி அறுவடை பண்ணிடலாம். அழுகின தக்காளியெல்லாம் அப்படியே பொறிச்சு கீழே போட்டுடலாங்க. தக்காளி இன்றைக்கி ஒரு 1/2 கிலோவுக்கு மேலேயே இருக்குங்க. அறுவடை பண்ணியாச்சு. அடுத்தது பச்சை மிளகாங்க. பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நிறையவே காய்ச்சிருக்குது. இன்றைக்கி வந்து ஆனால் அறுவடை பண்ணலை. அடுத்த அறுவடையில் பார்த்திங்கன்னா இருக்கிற காய் எல்லாமே அறுவடை பண்ணலாம். இன்றைக்கி ஒரு 2, 3 செடியில் பார்த்திங்கன்னா நல்லாவே மிளகா வந்து இருக்குதுங்க. இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு காய்கள் வந்து இருக்குது அப்படின்னு. செடி என்னமோ சிறுசு தான், ஆனால் காய்கள் வந்து நிறைய பிடிச்சிருக்கு. ஏற்கனவே அறுவடை பண்ணினது இருக்குதுங்க மிளகா, அதனால தான் இன்றைக்கி அறுவடை பண்ணலை. இன்றைக்கி கடைசி என்னென்ன காய்கறிகள் அறுவடை பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். தக்காளி, வெண்டைக்காய், வெள்ளரிக்காய், 2 வெரைட்டியில் கத்திரிக்காய், இந்த காய்கறிகளில் இருந்தால் நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நீ ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.